இராவணன் சீதையை கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்ற பிறகு ராமரும் லட்சுமணரும் சீதையை தேடி கிஷ்கிந்தாவுக்கு வந்தார்கள். அங்கே அவர்கள் ஹனுமான் மற்றும் வானர சேனையுடன் நண்பர்களானார்கள். ஹனுமான் இலங்கைக்கு பறந்து சென்று சீதை இலங்கையில் இருப்பதை கண்டுபிடித்தார். அதற்குப் பிறகு ராமர் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்க முடிவு செய்தார். பெரிய பிரச்சனை கடல். இந்தியா மற்றும் இலங்கை நடுவில் பெரிய கடல் இருந்தது. அதை எப்படி கடப்பது? ராமர் கடல் தேவனை வருணன் வழிபட்டு உதவி கேட்டார். அப்போது ஒரு யோசனை வந்தது. கடலுக்கு மேலே பாலம் கட்ட வேண்டும். நளம் பாலம் கட்டியவர். வானரர்களில் ஒருவரான நளன் ஒரு திறமையான பொறியாளர். அவர் விசுவகர்மாவின் புத்திரன் என்று வானரசேனை பெரிய கற்கள், மலைகள், மரங்கள் எல்லாம் எடுத்து வந்தனர். ஆனால் கற்கள் கடலில் விழுந்தால் மூழ்கிவிடும் அல்லவா? அப்பொழுது அவர்கள் ஒரு அதிசயத்தை செய்தார்கள். ஒவ்வொரு கல்லிலும் ராம் என்று எழுதினர். அந்த கற்கள் மூழ்காமல் மிதந்தன. பாலம் கட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான வானரர்கள் சேர்ந்து பல நாட்கள் உழைத்து அங்கே நடந்த பெரிய போரில் இறுதியில் ராமர் ஈராவணனை வென்று சீதையை மீட்டார். இன்றும் ராமேஸ்வரம் அருகே கடலில் கற்கள் வரிசையாக இருப்பதை பலர் ராமசேது என்று நம்புகிறார்கள்.